Assalamualaikum, welcome to A to Z Tailor. இன்னைக்கு நம்ம வந்துட்டு 3 மீட்டர் கிளாத்தில் 48 inches உள்ள லாங் ஃப்ராக் இருக்கு இல்லையா, மேக்ஸி கவுன், அது வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு கட் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஸ்லீவ் வந்துட்டு கட் பண்ணிடலாம். இதை வந்து நான் 4ஆக மடித்து போட்டிருக்கேன். ஸ்லீவ் உடைய லென்த் வந்துட்டு 17 inches வந்து நான் வச்சுருக்கேன். 1 inches வந்துட்டு நான் மடித்து தைக்கிறதுக்காக நான் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் உடைய எண்ட் அலவன்ஸ் வந்துட்டு 7 inches அதையும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். சீம் அலவன்ஸ் வந்துட்டு 1.5 inch நான் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஆஃப் ஸ்லீவ் உடைய அலவன்ஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு மார்க் பண்ணணும். அது வந்துட்டு நான் 8.25 inch நான் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா 1.5 inch அளவுக்கு நான் சீம் அலவன்ஸ் வந்துட்டு வச்சுருக்கேன். கைக்குழி வந்துட்டு வெட்டுவோம் இல்லையா, அது வந்துட்டு ஒரு 4.5 inch வரைக்கும் நான் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இங்கேருந்து வந்துட்டு அந்த கவ் மாதிரி நம்ம வந்துட்டு வரைஞ்சிட்டு நம்ம வந்துட்டு கட் பண்ணிக்க வேண்டியதான். 2 inches வரைக்கும் நம்ம வந்துட்டு விட்டுட்டு மீதி வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அந்த 4.5 inch வந்து நீங்கள் கைக்குழி வச்சாதான் நீங்கள் வந்துட்டு XXL அந்த ஃப்ராக்குக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்லீவில் சென்டர் பகுதி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். கட் பண்ணி எடுத்துட்டு வந்து நம்ம டாப்புக்கு நம்ம வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். டாப்புடைய டோட்டல் ஹைட் வந்துட்டு நமக்கு 15.5 inches வந்துட்டு வருது. நான் எக்ஸ்ட்ரா 1 inches வந்துட்டு வச்சு கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நெக் வித்து வந்துட்டு 2.5, ஷோல்டர் வந்துட்டு 4.5 வச்சுருக்கேன். ஆர்ம் லென்த் வந்துட்டு நான் 7 inches வந்துட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்துட்டு 5.5 inches வந்துட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம தச்சு முடிச்சதுக்கப்புறம் நமக்கு 6 inches வரைக்கும் வரும், கரெக்டாக இருக்கும். இப்போ கீழே வந்துட்டு நம்ம நெக்கை வந்துட்டு 3 inches வரைக்கும் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கோம். நெக் வித்து வந்துட்டு 2.5 வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது நம்ம தைச்சதுக்கப்புறம் அந்த ரவுண்ட் ஷேப் வந்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ வந்துட்டு செஸ்ட் ரவுண்டு வந்துட்டு 11.5 வந்துட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சீம் அலவன்ஸ் வந்துட்டு நான் 1.5 வந்துட்டு நான் வச்சுருக்கேன். கீழே வேஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு பாருங்கள் 10 inches வந்துட்டு நான் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். 1.5 inches வரைக்கும் நான் எக்ஸ்ட்ரா வந்துட்டு சீம் அலவன்ஸ் வந்துட்டு விட்டுருக்கேன். இப்போ நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ சைடில் நமக்கு மீதி எக்ஸ்ட்ரா உள்ள பீஸெல்லாம் வந்துட்டு நம்ம நெக்குக்கு பேட்டர்னுக்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து நம்ம அலவன்ஸ்லாம் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கோடு போட்டுட்டு கரெக்டாக நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் சொன்ன அளவுகள் வந்து நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணி தைச்சிங்க அப்படின்னா 48 inches உள்ளவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். லாங் மேக்ஸி ட்ரெஸ்ஸு 3 மீட்டர் கிளாத்தில் நைட்டி கிளாத் தான். அதில் தான் வந்துட்டு இன்றைக்கி நான் லாங் மேக்ஸி கவுன் வந்துட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்துட்டு எல்லாமே ஃபுல்லாக வந்துட்டு நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறமா அர்த்தக்கு வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு போட்டுக்கோங்க. நம்ம சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு, நெக்கு கிட்ட ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட் நெக்கு வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பேக் நெக்கு கட் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் நெக் நம்ம வந்துட்டு கட் பண்ணோம் இல்லையா, அந்த வந்துட்டு அது மேலே வச்சுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பேக் நெக்கும் வந்துட்டு நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ மீதி இருக்கக்கூடிய துணியில் வந்துட்டு நம்ம மீதியை வந்துட்டு நம்ம 4ஆக மடித்து போட்டிருக்கோம். இது வந்துட்டு எனக்கு 38 inches வந்துட்டு ஹைட் வந்துட்டு இருக்குது. டோட்டலாக வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய துணி வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி கேதரிங் மாதிரி நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு சென்டரில் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு தைச்சிங்க அப்படின்னா லாங் மேக்ஸி கவுன் வந்துட்டு ரெடி ஆயிரும். இதனுடைய ஸ்டிச்சிங் வீடியோ வந்துட்டு நான் அடுத்து வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த கட்டிங்கில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்துட்டு 3 மீட்டரில் இந்த மாதிரி ஒரு லாங் மேக்ஸி கவுன் வந்துட்டு தைக்கிறது வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு பண்ணலாம். ஸ்லீவ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்போ ஸ்லீவ் தான், சாரி 3/4 ஸ்லீவ் தான் வந்துட்டு வச்சுருக்கேன். நெக் பேட்டர்ன் வந்துட்டு இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். எப்படி இருக்கு